2 கொரிந்தியர் 4:5 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:5 நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறாங்களாம். கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், பரலோகத்தின் தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார், அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது என்று பிரசங்கிக்கிறார்கள். இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள், தங்களை பிரசங்கிக்கல. தங்களுடைய உலக ஞானத்தின்படி உண்டான காரியங்களை அவர்கள் பிரசங்கிக்கல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப இவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்பது இவருடைய பெயராக காணப்படுகிறது. உண்மையாலும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், உண்மையாய் சத்தியத்தை அறிந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவை அவர்கள் கிறிஸ்து அப்படின்னு சொன்னா கூட என்ன அர்த்தத்தில் தான் சொல்றாங்க தெரியுமா? கிறிஸ்துனா எங்களுடைய கர்த்தர் தான் எங்களுக்காக வந்து ரட்சிக்க முடியும்னு சொல்றாங்க. எங்களுடைய கர்த்தர் தான் எங்களுக்காக வந்து ரட்சிக்கிறார் சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? பரலோகத்துல வேற ஒரு கர்த்தர் கிடையாது. ஏன்னா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏனோக்குல இருந்து எல்லாரும் ஒரே காரியத்தை சொல்லி கொண்டு வராங்க, அந்த கர்த்தர் என்பவர் ஒருவர் தான் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்போ வந்தவர் இரண்டாம் நபர் கிடையாது, முதல் நபர், அது ஒரே நபர் என்று சொல்லப்படுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் எங்களுக்காக மனிதனாய் வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். யாரு? தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள். இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுவாங்க? பிரசங்கம் பண்ணுவார்கள். 1 கொரிந்தியர் 12 3, 4, 5 வசனங்களை வாசித்து நான் இதை உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். 1 கொரிந்தியர் 12, 3, 4, 5 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும், எல்லாம் எனக்கு தேவனுடைய ஆவி காணப்படுது, நான் அபிஷேகிக்கப்பட்டவன், தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையான தேவனுடைய ஆவியை பெற்றவனா? அவன் செய்கிற அற்புதங்களை பார்க்காதீர்கள், அவன் வாயின் ஜாலங்களை பார்க்காதீர்கள். அவன் தேவனுடைய வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிவிக்கிறானா, அல்லது இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று தேவன் என்று அறிவித்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவர் ஒருவரே தேவன் என்று அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தெரியுமா? தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், என்னை உண்டாக்கினதான் அந்த தேவன் தான் என்னை ரட்சிக்கும்படி ஒரு மாம்ச கோலமாக வெளிப்பட்டார் என்று சொல்லி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனபடினால அவன் பெற்றிருக்கிறது பரிசுத்த ஆவி என்று சொல்லி நீங்கள் நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. ஏன்னா இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், இதுதான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்ப இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று எந்த கிறிஸ்தவர்களாவது இன்னைக்கு அறிவிக்கிறார்களா என்று நீங்க கேட்டீங்கன்னா அநேகர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா இயேசுவை சபிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க? நம்ம பிலிப்பியர் 2 வாசித்தோம் அல்லவா? என்னவா? பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணணும். அப்படின்னா வேதத்துல எத்தனை கர்த்தர் உண்டு? கர்த்தருடைய ரகசியம்னா என்ன? கர்த்தருடைய ரகசியம்னா கர்த்தர் யார் என்கிற ரகசியம், கர்த்தருடைய நாமம் இன்னது என்பதுதான் ரகசியம். அப்ப வேதம் சொல்லுகிறது ஒரே கர்த்தர் தான் உனக்கு உண்டு. அந்த கர்த்தர் மனிதனாக வெளிப்பட்ட பொழுது அவருக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டது. மனிதன் சூட்டல, மரியாதை யோசேப்பு அந்த பெயரை வைக்கல, பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட காரியம். இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் தெரியுமா? இவர் இந்த உலகத்தினுடைய ஜனங்களுடைய பாவத்தை இவர் நீக்கி அவர்களை சுத்திகரித்து அவர்களை ரட்சிக்கிறவர். இயேசு என்று சொன்னால் ஜெகோவா இஸ் மை சால்வேஷன் என்று சொல்லி அர்த்தம். அதாவது கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லி அர்த்தம். அப்ப அந்த ஜெகோவா என்பவர் மனிதனாக வெளிப்பட்டு இருக்கிறார் நம்மளை ரட்சிக்கும்படியாக. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப அந்த பெயர் சூட்டப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க, பிசாசு கூட சொல்ல மாட்டான். ஆனா அவர் ஒருவரே தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான், மனம் திரும்பவும் மாட்டான். அதே போல இன்னைக்கு காணப்படுற நம்மளும் எப்படி இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல முடியும் தெரியுமா?
அந்த இயேசுவல்லாதபடி ஒரு தேவன் உண்டு என்று ஒரு கிறிஸ்தவன் சொல்வான் என்று சொன்னால், அவருக்கு மேற்பட்ட ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி கொண்டிருப்பான் என்று சொன்னால், ரோமர் 9:5 சொல்லுகிறது, மாம்சத்திலே வெளிப்பட்டு இப்படியாக பிறந்ததான இந்த இயேசு கிறிஸ்துவே சர்வத்திற்கும் மேலான தேவன், காட் ஓவர் ஆல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த வசனத்திற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அல்லவா, ஒரே தேவன் உண்டு, அவர் நம்முடைய பிதாவானவர். ஒரே கர்த்தர் உண்டு, ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயர் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது.